விஜய் பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிய வைங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வந்து அழகா ஒயிட் வாஷ்லாம் பண்ணிடுறாரு குமரன். ஸோ ஹவுஸ் ஓனருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருது. ஒரு பக்கம் வந்து பாராட்டுறாங்க. ஸோ நிவினுமே ரொம்ப அழகாக அடிச்சிருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பேலன்ஸ் காசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்மையாக காசை கொடுக்குறாரு குமரன். ஹவுஸ் ஓனருக்கு வந்து என்னப்பா நான் தான் பால் காய்ச்சும் போது கொடுத்தா போதும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போகுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, காவேரியுமே கிளம்பி வந்தாச்சு. விஜயோட ஃப்ரெண்டு தான் இன்டர்வியூ எடுக்கிறதுனால விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குன்னு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். உங்கள் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க அப்படின்னோடனே, நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் சொன்ன உடனே விஜய் வேகமாக வராரு. ஸோ கடைசியாக தான் காவேரியை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்னடா நமக்கு பின்னாடி வந்த ஆடெல்லாம் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு காவேரிக்கு ஒரு டவுட்டு. ஸோ இப்போ காவேரியை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட உடனே உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, உங்களோட வீக்னஸ் அண்ட் உங்களோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்ட உடனே காவேரி பதில் சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு விஜய். ஸோ விஜய் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஷாக்கிங். காவேரி இதை எதிர்பார்க்கவே கிடையாது. உடனே அவர் சொல்கிறாரு, விஜய் என்னோடய ஃப்ரெண்டு தான், விஜய் நான் தான் வர சொன்னேன், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரி முறைக்கிறாங்க. ஸோ சரி சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து மனசு விட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. ஏன் காவேரி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் தானே போக சொன்னீங்க, கான்ட்ராக்ட் முடிச்சு கரெக்டாக தானே நான் வந்திருக்கேன், இல்லை அதில் ஏதாவது குறை வச்சுருந்தானே சொல்லுங்கள். இல்லை கான்ட்ராக்ட் முடிச்சு நீங்கள் போக சொன்னீங்க, நான் கிளம்பி வந்துட்டேன், இதில் ஏன் வந்த அப்படின்னா உடனே விஜய் சொல்கிறார், நான் போக சொன்னால் நீ போயிடுவியா, என் மனசை புரிஞ்சுக்கலையா, இவ்வளோ நாள் என் கூட இருந்த, நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியலையா காவேரி, ஏன் காவேரி இப்படி பண்ணினேன், நீ இல்லைன்னா நான் உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தெரியாதா, நீ இல்லைன்னா எனக்கு அங்கே யார் இருக்கா, என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நான் வந்து திருப்பி வந்துட்டேன் அப்படின்னா நீ வந்து திருப்பி வந்த உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து என்னால் திருப்பி கஷ்டப்படுத்த முடியாது, திருப்பி என்னால் உன் கூடயும் வர முடியாது அப்படின்னு. உடனே அப்போது நீ என்னையை கஷ்டப்படுத்தினா பரவாயில்லையா, உன் அம்மா வந்து நீ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குற, அப்போ நான் கஷ்டப்பட்டா அப்படி தான் சொல்ல வர அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அப்படிலாம் சொல்ல வரல, இருந்தாலும் என்னோடய சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. உடனே எனக்கு அங்கே யாருமே இல்லை காவேரி, வீடு ரொம்ப வெறுமையாக இருக்குது, நீ இல்லாமல் நான் எங்கே போவேன், தவிச்சு போயிட்டேன் காவேரி, உன்னை நான் இங்கே வச்சுருக்கேன், என் மனசில் வச்சுருக்கேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது காவேரி கணத்தை பிடிக்கிறாரு விஜய். இது ஒன்று வீடு இல்லை அப்படின்னு தட்டி விடுறாங்க காவேரி. ஸோ விஜய் வந்து சொல்கிறாரு, அதனால தான் சொல்கிறேன் காவேரி, வா வீட்டுக்கு போகலாம், எனக்கு அங்கே யாருமே இல்லை காவேரி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு மனசு விட்டு நிறைய பேசும்போது, அதான் வெண்ணிலா இருக்கால்ல அப்படின்னு சடார்னு பேசுகிறாங்க காவேரி. உனக்கு இப்போ வெண்ணிலா இருக்க தான் பிரச்சனையா, என்னன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் சொல்ல, காவேரி ரொம்ப ஸ்டப்பாக நினைக்கிறாங்க. என்னோட அம்மா விட்டுனால வர முடியாது, அப்போ என்னை விட்டு நீ போயிடுவியா, அம்மா விட்டு உன்னால் வர முடியாது அப்படி தானே சொல்ல வர, இப்போ என்ன தான் காவேரி நீ சொல்ல வர அப்படின்னு. 2 மணி நேரம் தான் டைம் கேட்டிருக்கேன், 2 மணி நேரம் திருப்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. ஏன் காவேரி இப்படி பேசுகிற, என் மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி கொஞ்சம் பேசுகிறியே, உனக்கு கொஞ்சமாவது இது இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேச, உடனே வந்து காவேரி வந்து இல்லை நான் போகணுன்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டுருக்காங்க. டக்குன்னு காவேரி கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் காவேரியை பார்க்குறாரு. காவேரிக்குமே மனசுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது, பட் அம்மாவை நினச்சி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காவேரி. உடனே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு விட்டுறாரு விஜய். சரி நீ கிளம்பு அப்படின்னோன்னா காவேரியும் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திரும்பவுமே காவேரி நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பாக காவேரி ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா காவேரிக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு ஒர்க் கொடுக்கலாம், வேலை பார்க்காட்டியும் பரவாயில்ல, அவளுக்கு வந்து சேலரி நம்ம போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை விட்டு பேச சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்டை விட்டு பேச சொன்னால் ஃப்ரெண்டு வந்து, மேடம் உங்களுக்கு ஜாப் ரெடியாக இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பேர் என்ன அப்படின்னு காவேரி வந்து கேட்கும்போது, பேர்லேயே வந்து உளர்றாரு, தினேஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளர்றாரு. உடனே விஜய் வந்து ஃபோன் வச்சு வந்து திட்டுறாரு, ஒரு பேர் கூட ஒழுங்காக சொல்ல மாட்டீங்களா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்க தெரியாது உங்களுக்கு அப்படின்னு திட்டுறாரு. ஸோ வந்து காவேரி கண்டுபிடிச்சிட்றாங்க இது விஜயோட வேலை தான். விஜய் கால் பண்ணி எல்லாம் உங்களோட வேலை தானே அப்படின்னு கேட்கும்போது, என்ன காவேரி நீ எப்போ ஃபோன் பண்ணி உட்காந்துருந்தேன், மாமா வீட்டு இருக்க முடியலையான்னு வழக்கம் போல் கிண்டல் பண்ண, நீங்கள் தானே இப்போ வேலை தரதா சொல்லி ஒரு ஆளை வச்சு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு. சத்தியமாக நான் இல்லை அப்படின்னு. உடனே இருந்தாலும் நீ வேலைக்கு போகணும்ல அப்படின்னு விஜய் வந்து சொல்லும்போது, உடனே நான் வேலைக்கே போகல விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நான் எப்படி மீட் பண்ணுவேன் நீ வேலைக்கு போகலனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. ஸோ காவேரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு பக்கம் கங்காட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. ஸோ கங்காவுமே ஒரு பக்கம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரிக்கு. ஸோ அப்கமிங்கில் விஜயும் காவேரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பட் சாரதா தான் ரொம்ப குதிக்குது. அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆனால் விஜய் அண்ட் காவேரி ஒன்று சேர்த்துடலாம். ஒரு பக்கம் சாரதாவே சமாதானப்படுத்திட்டா கூட வெண்ணிலாக்கு முழுசாக க்யூர் ஆச்சு அப்படின்னா ராகினி வந்து ஏற்றி விட மாட்டாங்க, வெண்ணிலாவே சேர விட மாட்டாங்க விஜய் அண்ட் காவேரியை. இந்த சீரியல் எப்படி எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் விஜய் காவேரி சீக்கிரமே ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.